ஹாய் கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிராஃப்ட் சிக்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்லெட் பேர் தான் பிஸ்டோகிராமா மேக் மாஸ்டரி. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ்ஷால் கிட்டத்தட்ட 2.8 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அமேசான் ரிவர் பேசின்லேருந்து தான். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் காமனாக பார்க்க முடியாது. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சிக்லெட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக்கான சிக்லெட்டு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கானே எனக்கு தெரியல. சில பேர் வந்து பார்த்த மாதிரியே இருக்கும், பட் அது வந்து நீங்கள் கேக்காட்டூவை பார்த்துருப்பீங்க, பிஸ்டோகிராமா கேக்காட்டூ. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிருப்பீங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வேறு. ஸோ கைஸ், இந்த மீன்லாம் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரீட் பண்ணிடலாம். பட் இதுக்கான வாட்ரு கண்டிஷன், அதோடய பேராமீட்டர்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வீட்டிலே இந்த மீன்கள்லாம் வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். ஸோ கைஸ், இந்த மீனில் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரெட்டுன்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது ஒரு நார்மல் வெரைட்டி, அவ்வளோதான் கைஸ். இந்த 2 வெரைட்டி தான் இதில் இருக்குது. இதிலே அல்பினோ இருக்கான்றது எனக்கு தெரியலை. அண்ட் கைஸ், இந்த சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவுக்குள்ளே போய் எக்லே பண்ணுற ஒரு சிக்லெட்டு. ஸோ நீங்கள் வந்து டேங்க்கில் இதை வைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு ஹைடிங் பிளேஸ், கேவ் மாதிரி ஏதோ ஒரு பிளேஸை போயிருங்க. ஸோ ராக்ஸை வச்சு இல்லாட்டி கோகோனட் ஷெல்லை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வந்து ஒரு 1 ஃபீட் டேங்க் இல்லை 1.5 ஃபீட் இல்லை 2 ஃபீட் டேங்க்லேயே வச்சிடலாம். ஸோ வந்து ரொம்ப சின்ன வகை சிக்லெட் ஃபிஷ் தானே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீஷியஸ் டேங்காக வைங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்லேயும் விடலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷஸ்லாம் கிடையாது, செமி அக்ரெசிவ் தான். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக கம்யூனிட்டி டேங்க்லேயே விட்டுறலாம். மற்ற மீன்களெல்லாம் போய் அடிக்க மாட்டாங்க சும்மாலாம் போய். ஸோ இதுக்கு ப்ரீடிங் டைம் வரும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் ஆவாங்க, பிகாஸ் அதுங்களோட எக்கையும் அப்புறம் அதுங்களோட குட்டிங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைஸ், முதல்ல இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 5.5 இருந்து 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் அசிட்டிக் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 50 ppmல இருந்து 100 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இதில் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயில் நல்லா கலர்ஃபுல்லாக அந்த ரெட்டிஷ் டோனோட, ஸோ நல்ல அந்த டார்சல் ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோவா அந்த ரெட் கலர் இருக்காது, பட் எல்லோ கலர் நல்லா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மெயில் பெருசாக இருக்கும், ஃபீமேல் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் கைஸ், இந்த ஃபிஷ்ஷோட ஃபீடிங்கு அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளட் வார்ம்ஸ், டாஃப்னியா இல்லை பிரெயின் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லாட்டி ஃப்ளேக்ஸ், பெல்லட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ப்ரீட் பண்ணோம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை கொடுங்க. அண்ட் கைஸ், லைட்டிங்னு பார்த்துட்டிங்கனாலே கொஞ்சம் லோ லைட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிரைட்டான லைட் வேண்டாம். பிரைட்டான லைட் கொடுத்தீங்கன்னா இந்த மீன் அதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லோ லைட் கொடுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த சிக்கலெட்டை பற்றி நீங்கள் இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. See you next video. Bye bye guys.